MCR Pure Cotton Club, formals and casual shirts. லேட்டஸ்ட் Vivo V40 பூர்விகால ப்ரீ-புக் பண்ணுங்க, ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பெறுங்க. நூற்றுக்கணக்கான மக்களும் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்களும் இல்ல, 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. கார்களே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 கார் வந்திருக்கும். பந்தல் அமைக்க ஆரம்பிப்பதற்காக இல்லாமல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும் அனைத்து தெய்வங்களினுடைய அனுகிரகத்தாலும் இன்றைய தினம் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகமே அப்படியே தெரிக்க விட்டுருக்காரு எங்க தளபதி. கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 5,000 பேர் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது இப்போதைக்கு நீங்க மாநாடா பாக்குறத விட மக்களுக்கான மாற்றமா பார்க்கலாம். 2026ல தளபதி ஆட்சி அமைப்பார். 2026ல தமிழக வெற்றி கழக கொடிதான் பறக்கும். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். பாத்தீங்களா கூட்டத்தை, இவ்வளவு கூட்டம் இருக்கு. மாநாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு குட்டி மாநாடு தான். இன்னும் மாநாட்டுக்கு பாருங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். சாதாரண பந்தக்கால் விழாவுக்கே இவ்வளவு கூட்டம். நம்ம விக்கிரவாண்டி டோல்கேட்ல இருந்து நம்ம இந்த மாநாடு நடக்கக்கூடிய திடல் வரைக்குமே ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல். சாமியா சுவாமி பிரசாதம் வந்திருக்கு, மதுரை மீனாட்சியிலிருந்து பிரசாதம் வந்திருக்கு, பல நதிக்கரைகளிலிருந்து தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு, திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கு, பெரிய பெரிய ஆலயங்களிலிருந்தும் பிரசாதங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சு இந்த பூஜை பண்ணி விசேஷமா இந்த பந்தக்கால் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு தொழிலை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண வராருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அவருக்கு பணம் சம்பாதிக்கணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா அவரால் மட்டும்தான் ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு பொன்னான ஆட்சினா அது எங்க தளபதியோட ஆட்சி. இது ஒரு ட்ரைலர் தான். மாநாடுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும், எந்த அளவுக்கு இருக்கும். விக்கிரவாண்டியில தமிழக வெற்றி கழகத்துடைய பூஜைக்கு வந்திருக்கோம். நூற்றுக்கணக்கான மக்களும் இல்ல, ஆயிரக்கணக்கான மக்களும் இல்ல, 10,000க்கு மேற்பட்ட மக்கள் இங்க இருக்கிறாங்க. கார்களே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 கார் வந்திருக்கும். உலக வரலாற்றிலேயே இது போல ஒரு பூமி பூஜை யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, எந்த கட்சி நடத்தி இருக்காது. தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக இந்த விக்கிரவாண்டியில வீசாலையில பூஜை போட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விடிய காலம் 3 மணிக்கே 10,000 பேர் இந்த இடத்துல இறங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு 3 மணிக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல பூஜை போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பூஜை போட்டிருக்காங்கன்னா எல்லாமே தளபதி மேல இருக்க பாசமும் அன்பு வச்சிருக்கனால மட்டும் தான் இன்னைக்கு இவ்வளவு பேர் தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாநாடு உலக அளவில் பேசுற அளவுக்கு மிக சிறப்பாக நடைபெறுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் பாத்தீங்கன்னா 2 நாள் முன்னாடியே எல்லாரும் ஒருங்கிணைச்சு இது மாதிரிலாம் வரணும், கலந்துக்கணும், பாத்துங்க. எல்லாருமே நிர்வாகிகள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மாநாடு சின்ன ஒரு மாநாடு மாதிரி ஆயிடுன்றதுனால முக்கியமான பொறுப்புலர்கள் மட்டும் கலந்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கல. எல்லாரும் முக்கியமான நிர்வாகிகள் பொறுப்புலர்கள் மட்டும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. மாவட்டம் அணி எல்லாம் அனைத்து அணி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் இன்னைக்கு வரலன்ற வருத்தம் உங்களுக்கு உண்டு? இல்ல, எங்களுக்கு இன்னைக்கு பூமி பூஜை நடத்தணும்ன்றதுதான் எங்களோட சார் வராரு சொன்னாங்க. எதிர்பார்த்தோம், ஆனா வரல எங்க சார். பரவாயில்ல, இருந்தாலும் எங்க பூமி பூஜை சிறப்பாக நடைபெறுது. மாநாடு 27ஆம் தேதிக்கு எங்க தளபதி அவர்கள் கழக தலைவர் அவர் பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக உரையாற்றலோட காத்து கொண்டிருக்கும். பாத்தீங்களா கூட்டத்தை, இவ்வளவு கூட்டம் இருக்கு. மாநாடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க இந்த லாஸ்ட் வரலையும் காரை அந்த லாஸ்ட்லயே பார்க் பண்ணியாச்சு. உள்ள வரவே முடியல, அவ்வளவு கிரௌட் இருக்கு. மாநாடு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும், மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும். இது ஒரு குட்டி மாநாடு தான். இன்னும் மாநாட்டுக்கு பாருங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். வரலன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனா இருந்தாலும் வந்திருந்தாக்கா இங்க கட்டுப்படுத்த முடியாது ஜனங்களை. அதிகமா இங்க இன்னைக்கே மாநாடு நடந்துரும். ஏன்னா இது ஆளுங்கட்சியினுடைய சதி. வராருன்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க, தளபதி வராருன்னு. ஆனா வராது நல்லது. வந்திருந்தாங்கன்னா அங்க இது மாநாடு நடக்கூடாம ஒரு கலவரம் பண்றதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சாமி, நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? என்ன மாதிரி பூஜை இது? பந்தல் அமைக்க ஆரம்பிப்பதற்காக இன்று வெள்ளிக்கிழமை சுப வேளையிலே பிராத்த காலமாக 4 to 6 பிரம்ம முகூர்த்த சமயத்திலே இல்லாமல்ல மகா கணபதியை பிரார்த்தனை செய்து எல்லா தேவதைகளையும் எல்லா கடவுள்களையும் பிரார்த்தனை செய்து இங்கே பந்தல் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த நேரத்திலே காலை 4 to 6 பிரம்ம முகூர்த்த சமயத்திலே இல்லாமல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலும் அனைத்து தெய்வங்களினுடைய அனுகிரகத்தாலும் இன்றைய தினம் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. இது இப்போதைக்கு நீங்க மாநாடா பாக்குறத விட மக்களுக்கான மாற்றமா பார்க்கலாம். 2026ல தளபதி ஆட்சி அமைப்பார். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2026ல தமிழக வெற்றி கழக கொடிதான் பறக்கும். அதாவது வாழ்க தளபதி என்றைக்குமே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியலை கையெடுப்பாரு. அது ஜஸ்ட் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே இல்ல, அவரோட ஆட்சி தொடரும். ஏன்னா இருக்கப்பட்ட தலைவர்கள் காமராஜர், எம்ஜிஆர் இவர்களை பேசுற போல அதுக்கு அடுத்த ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரே தலைவர்னா அது தமிழக வெற்றி கழக தலைவர், வருங்கால முதல்வர் தளபதி அவர்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு அந்த ஒரு பொறுமையான ஒரு எண்ணம், ஒரு மெச்சூரிட்டி, அதாவது என்னதான் நீ நசுக்கினாலும் அடுக்கினாலும் அதை தனித்துவமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குதுன்னா அந்த ஒரு மன கட்டுப்பாடுன்றது தளபதி கிட்ட இருக்கு. கண்டிப்பா வருங்கால முதல்வருக்கான அனைத்து கெப்பாசிட்டியும் தலைவர் கிட்ட தான் இருக்கு. அவருடைய நிர்வாகிகள் மூலியமாக இந்த பூஜைக்கு அழைக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். வந்த இடத்துல மிக சிறப்பாக இந்த பூஜைகளானது நடைபெற்றது.
அவர்கள் ஆரம்பிக்கின்ற இந்த பயணமானது எவ்விதமான தடைகளும் இல்லாமல் வெற்றியாக அமைய எல்லாம் வல்ல மகா கணபதியும் அங்காள பரமேஸ்வரி அம்பிகையை மனமாற பிரார்த்திக்கிறேன். மோரோவர் அந்த பந்தக்கால் எடுத்துட்டு போய் அங்க நட்ட அந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் சேர்ந்து ஒரு ரதம் இழுப்பது போல ரொம்பவே பிரம்மாண்டமாக சிறப்பா நடக்கும். இல்ல நாங்க எத்தனையோ பந்தக்கால் கொடுத்து பூஜை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி நாங்க பண்ணதில்லை. ரொம்ப சிறப்பா அம்பாளோட அனுகிரகத்தோட சிறப்பா பண்ணி. அதாவது நம்ம தளபதியோட செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா நம்மளால கணிக்கவே முடியாது. இன்னைக்கு ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னா தளபதியோட வருகைக்காக தான் மெயினா வந்தது. ஆனா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலையில அவருடைய எண்ணங்கள் மாறும்ன்றது நம்மளால கணிக்க முடியாது. 2026ல நம்ம தமிழ்நாட்டுடைய ஆளப்போறான் தமிழன் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க பந்தக்கால் பூஜைக்கு கலந்துக்கிறதா தகவல் வந்தது. பட் என்ன கால சூழ்நிலைகள் நமக்கு தெரியலைங்க. பட் கண்டிப்பா தளபதி இல்லைனாலுமே தளபதியுடைய ஆசை எங்களுக்கு கிடைச்சது. வீடியோ கால்ல கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருந்தோம். தகவல்கள் வந்தது. எந்த லெவலுக்கு என்ன நடந்தது ஆக்சுவலா மேபி இருக்கலாம், நமக்கு தெரியல. நம்ம கழக பொதுச் செயலாளர் இருக்காங்க. ஒரு சாதாரண பந்தக்கால் விழாவுக்கே இவ்வளவு கூட்டம். நம்ம விக்கிரவாண்டி டோல்கேட்ல இருந்து நம்ம இந்த மாநாடு நடக்கக்கூடிய திடல் வரைக்குமே ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல் இருக்க போகும்போது கண்டிப்பாக பொதுமக்களுடைய நலன் கருதியே தளபதி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு தோணுது. விசேஷங்கள் நடைபெறதா கூட்டம் கூடுவதுதான் சகஜம்தான். எவ்விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக இந்த பூஜையானது நடைபெற்றது. அதனாலே இந்த கழகமானது மென்மேலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல அங்காள பரமேஸ்வரி. நாங்க ஒரு 3 மணிக்கு வந்துட்டோம். வந்து எல்லாமே செட் பண்ணி எல்லா பூஜைக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். சார் வந்தாங்க. வந்த உடனே எப்பயும் போல ஆரம்பிச்சு எப்பயுமே நாங்க எங்க பூஜைக்கு போனாலும் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சிறப்பா பண்ணிட்டோம். உங்களுக்கு இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க இல்லையா, இதுவே பெரிய பாசிட்டிவ். நல்ல மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. இது எல்லாமே சுப சகுனம். நாங்க வந்து மரக்காணம் பகுதியை சார்ந்த மக்கள், மரக்காணம் ஒன்றிய நகர நிர்வாகிகளா இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா 2 மணிக்கெல்லாம் நாங்க இங்க வந்துட்டோம். அதாவது ஒரு தளபதி வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அவருக்கான ஒரு விஷயம், அதாவது பொதுமக்களுக்கான ஒரு விஷயமா தளபதி இன்றைய அரசியல் களத்துல வராரு. அதுக்கு நாங்க தான் அவர் முன்னுரிமை கொடுத்து தாங்கணும். இது வரைக்கும் அவர்களை தம்பிகளா இப்ப வரைக்குமே அவரை தாங்கிக்கணும் இருக்கோம். அதனால ஒரு 2 மணிக்கெல்லாம் நாங்க இந்த காலத்துக்கு வந்துட்டோம். இப்ப வரைக்குமே தளபதிக்காக இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம பெரும் இது பாக்குறோம். அதாவது ஊழல் நிறைந்த மக்களுக்கு சுரண்டல் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல பின்தள்ளக்கூடிய விஷயமா, முதலாளித்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இன்று அரசியல் போய்கிட்டு இருக்கு. அந்த தேவைகள்ல ஒரு இளைஞராக, அதாவது அரசியலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக பின்தள்ளப்பட்டு, அதாவது சினிமா ரீதியிலும் பார்க்கும்பொழுது அரசியல் ரீதியிலும் பார்க்கும்போது அவர் ரொம்ப பின்தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு ஒரு அடி உதைகளை தாண்டி தன்னால முடியும்ன்ற ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், 250 கோடிகளை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு பேன் இண்டியா லெவல்ல இன்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு தனி மனிதர் இன்னைக்கு அதெல்லாம் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு வராருன்னா, அதாவது இந்த தமிழ்நாட்டோட தேவை இருக்கு. இன்னுமே தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவை இருக்கு. அது என்னன்னா, ஏழ்மையானவர்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பின்தள்ளப்பட்டு இருக்காங்க. அதை வந்து விடியலை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் தளபதியோட நோக்கமா இருக்கு. அதுக்காக இன்று தளபதி வந்து இந்த களத்துக்கு வராருன்றத நம்ம எதிர்பார்க்கிறோம். மத்த பூஜைகளை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பூஜை எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. இந்த ஒரு கழகமானது நல்ல சவுண்ட கேட்டீங்களா, நல்ல வெற்றி ஆகணும். எல்லாரும் ஒரு முனைப்பா இருக்காங்க. அதாவது அந்த ஒரு எனர்ஜி தான் மேட்டர். அந்த சூலம் எதுக்கான சாமி? சூலம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆலயத்துல இருந்து பிரசாதமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கு கொடுப்பதற்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சிவனுடைய படத்தையும் பார்த்தேன். திருவண்ணாமலை சுவாமி பிரசாதம் வந்திருக்கு. மதுரை மீனாட்சியில பிரசாதம் வந்திருக்கு. பல நதிக்கரைகளிலிருந்து தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வச்சு இந்த பூஜை பண்ணி விசேஷமா இந்த பந்தக்கால் நட்டுறோம். திருச்செந்தூர்ல இருந்து வந்திருக்கு. எல்லா பெரிய பெரிய ஆலயங்களிலிருந்தும் பிரசாதங்கள் வந்திருக்கு. கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் இவர்களுக்காக பிரார்த்தனை செய்து எடுத்து வந்திருக்காங்க. சார், தளபதிக்காக இத்தனை பேர் இங்க கூடி இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த மாநாடு வந்து மிக சிறப்பா அமையணும்ன்றதுக்காக இத்தனை பேரு எல்லா கோயில்ல இருந்தும் ப்ரே பண்ணி எல்லா அபிஷேக நீரும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து தளபதியோட முதல் வெற்றியா நாங்க பாக்குறோம். சோ இந்த மாநாடு மிக சிறப்பா நடக்கணும்ன்றதுதான் எங்களோட பிரார்த்தனை. கண்டிப்பா இது ஒரு நல்ல வெற்றி மாநாடா அமையும்னு சொல்லிட்டு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம். கண்டிப்பா இது வெற்றி மாநாடா அமையும். எந்தெந்த கோயில்ல இருந்து கலசங்கள் வந்து? மொத்தம் 5 ஆலயத்துல இருந்து எடுத்திருக்கோம். பெருமாள் கோயில், முருகர் கோயில், சிவன் கோயில், அம்மன் கோயில் இருந்து, அது நம்ம காசி தீர்த்தம் சேர்த்து மொத்தம் 5 கோயில்ல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாநாடு வெற்றி பண்ணா 2026ல முதலமைச்சரா தளபதி உட்காரணுன்றதுக்காக நாங்க வேண்டி இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இப்ப தளபதி வரலனாலும் அவருக்காக எல்லாரும் நின்று பண்ணணும்னு தான் நம்ம முதற்படியா இதை பண்றோம். திருவள்ளூர் மாவட்டம் வீரராக பெருமாள் கோயில் இருந்து இதை எத்தனை வரோம். இந்த மாநாட்டுக்கான சிறப்பு பூஜை நடத்துறாங்க. இங்க பந்தக்கால் நடுறதுனால நாங்க இத ஒரு 3 நாள்
வீரரா கோயில் அங்கேயே வச்சு ஓமம் பேல வளர்த்து எடுத்துன்னு வந்து கொடுத்தோம். இது போல ஒரு மாநாடு நடந்தது இல்லை. ஏன்னா எதனால இது சொல்ல வரேன்னா, பந்தக்கால் நடந்துட்டு எந்த ஒரு கட்சியும் இப்படி நடத்துறது இல்லை. இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் தான் முதல் முறையாக இது பண்ணுது. எந்த ஒரு கட்சியும் எல்லா தொண்டரையும் கூப்பிட்டு பண்ணதில்லை. ஆனா எங்க மாநில பொதுச்செயலர் அனைத்து தொண்டரும் இங்க கண்டிப்பா வந்து இந்த பந்தக்கால் விழாவில் நீங்க கலந்துக்கிட்டு சிறப்பித்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கள சிறப்பு உள்ள பிரார்த்தனை உள்ள கோயில எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்தமும் நீங்க அந்த கலசமும் எடுத்துன்னு வந்து இங்க எடுத்துன்னு வந்து யாரும் சொன்னதில்லை. எங்க மாநில பொதுச்செயலாளர் சொல்றாரு, இந்த மாநாடு இந்தியா லெவல்ல கண்டிப்பா பேசப்படும். ஏன் இது ஒரு ட்ரைலர் தான். மாநாடுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும், எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஏதோ நடிச்சோம் போனோம் இல்லாம இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை, இந்த துண்டு கைத்துல போற அளவுக்கு ஒரு அடையாளத்தை எங்க தளபதி அவர்கள் கொடுத்திருக்காரு. அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். இந்த கோஷத்தை போடும் போதே எங்க உடம்புல இருக்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே வந்து எங்க தளபதின்ற ஒரு வாய்ஸ் வர மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தளபதி வாழ்க சொல்லியிருந்த நாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கழக தலைவர்னு சொல்லும் போது மனசுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பட்டி தொட்டி எங்குமோ அந்த பாடல் தான். ஒரு கொடிக்கம்பம் ஏற்றும் போது அந்த பாடல் தான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உலகமே பாக்கல. காலைல 3 மணிக்கு யாருங்க வந்து இந்த டைம்ல வந்து போடுவா? உலகமே பாக்கலங்க. அந்த அளவுக்குங்க எல்லாம் தளபதி மேல வச்சிருக்க பாசம், இந்த அன்பு தாங்க இந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களா. மிக சிறப்பாக இருக்கும். தளபதி சிஎம்மா உட்காருவாரு, நோட் பண்ணீங்க. அவர் சினிமா துறையில எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சாரோ அதே போலவே அரசியலையும் வெற்றி அடைவாருன்ட்டு எங்களுடைய பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா ஒரு வெற்றியை மட்டும்தான் நோக்கி போவாரு. அவர் சிறப்பாகவே செயல்படுவார். மக்களுக்காக பணி வந்து தொடரணும்ட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். சரி, இப்போ பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு தொழிலை விட்டுட்டு மக்களுக்காக சேவை பண்ண வராருன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு எந்த இன்டென்ஷனும் இல்ல. சோ அவரை நம்பின மக்களுக்கு நல்லது செய்யணும். தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா அவரால் மட்டும்தான் ஒரு நல்ல எதிர்காலம், ஒரு பொன்னான ஆட்சினா அது எங்க தளபதியோட ஆட்சி தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா தளபதி வந்து 26ல ஆட்சி அமைப்பாரு. எங்களோட ஆட்சி அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். வருங்காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர் தான் எங்க தளபதி. இன்னைக்கு இந்த இடத்த பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தமிழகமே அப்படி தெறிக்க விட்டுட்டு இருக்காரு எங்க தளபதி. இந்த ட்ரெய்லரே தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம், நிறைய கார்கள், ஏகப்பட்ட இது இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த பூஜையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம எங்களோட அகில இந்திய பொதுச் செயலர் புசி ஆனந்த் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும், மாவட்ட தலைவரையும், மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரையும், ஒன்றியத்தில் நகரை எல்லாத்தையும் வர வச்சு ஒரு சிறப்பா பண்ண சொல்லியிருந்தாரு. இந்த அடிக்கல் வெட்டிக்க எங்க நீலகிரி மாவட்ட சார்பா கிட்டத்தட்ட ஒரு 150 நபர்கள் நாங்க வந்திருக்கோம். சோ இதுவே வந்து ஒரு சாதாரண ஒரு இந்த விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 5-6 பேரை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த இடத்துல நடக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா பந்தக்கால் நடுவிழா அதிகாலையில இருந்து கூட்டம் ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க வந்துட்டு இருக்கோம். உலக லெவல்ல தளபதி ஒரு நாள் பேசப்படுகிற வேலை தான் இங்க இந்த மாநாடு. இந்த மாநாட்டோட அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இன்னைக்கே பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கோம். வாழ்க வாழ்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. லேட்டஸ்ட் Vivo V40 பூர்விகால ப்ரீ புக் பண்ணுங்க. ஃப்ரீ எக்ஸ்டெண்டட் வாரண்டி அண்ட் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் பெறுங்க.